வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து புதுசாக பாலிஷ் போடுவீங்க, கையிலையும் போடுவீங்க, ப்ரஷ்லையும் அப்ளை பண்ணுவீங்க. பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, கையெல்லாம் பீஸ் பீஸாக நிற்கிது, ப்ரஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்சி தின்னர் யூஸ் பண்ணலாம். என்சி தின்னர் வந்து சரியாக இருக்கும், கையிலையும் க்ளீன் பண்ணுறதுக்கு, ப்ரஷ்ஷையும் க்ளீன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு காட்டன் வேஸ்ட்டோ அதாவது காட்டன் கிளாத்லேயோ நூல் வேஸ்ட்டில் தின்னரை தொட்டு நல்லா இது மாதிரி துடைக்கிறீங்க அப்படின்னா அந்த போகிற பாலிஷ்லாம் வந்துடும், பிசு பிசுப்புலாம் இருக்காது. 1க்கு 2 முறை 3 முறை கூட நம்ம வந்து ஹேண்டை க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி துடைக்கிறப்போ உடனே ஒரு காட்டன் கிளாத்தில், அதாவது சுத்தமான துணியில் நம்ம கையெல்லாம் வந்து க்ளீனாக துடைச்சி அழுத்தி பிடிச்சி துடைக்கிறீங்க அப்படின்னா மொத்த பாலிஷும் வந்துடும் க்ளீனாக. 1க்கு 2 முறை கூட வரலனா கூட நம்ம இது மாதிரி க்ளீனாக போட்டு க்ளீன் பண்ணாக்கா, தின்னர் போட்டு என்சி தின்னர் போட்டு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கரெக்டாக வந்துடும். புதுசாக வேலை செய்யறவங்களுக்கு வந்து தெரியாது. அது மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இது மாதிரி என்சி தின்னர் கையில் போட்டு துடைக்கிறப்போ கையெல்லாம் திகின்னு எரியும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த அளவுக்கு எரியும் அப்படின்னா, சுத்தானி கையில் ஊற்றின மாதிரி இருக்கும் கொதிக்கிற தண்ணியை. அது மாதிரி வராத அளவுக்கு கொஞ்சம் மீடியமாக ஸ்மூத்தாக வச்சு துடைக்கணும். நீங்கள் அழுத்தி பிடிச்சி துடைச்சாக்கா கண்டிப்பாக கையெல்லாம் எரியும். அந்த மாதிரி லோக்கல் தின்னர்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. லோக்கல் தின்னர் பெரும்பாலும் அந்த ப்ரஷ் கைக்கெல்லாம் வச்சுக்கோங்க, காஸ்ட்லி கொஞ்சம் கம்மியாகும். லோக்கல் தின்னர் வந்து கை துடைக்கிறது ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி நம்ம ப்ரஷ்லாம் கூட நல்லா ஊற வச்சு இது மாதிரி கழுவலாம். என்சி தின்னரில் வந்து இது மாதிரி முக்கி கழுவலாம். அதனால் நீங்கள் வந்து என்சி தின்னர் வந்து கட்டி போன ப்ரஷ்ஷுக்கு பார்த்தீங்களா, அது போட்டு 1 மாதம் 2 மாதம் கூட கட்டி போயிருக்கும். அது கூட இது மாதிரி என்சி தின்னரை போட்டு ஊற வச்சு கழுவுறீங்க, பாலிஷ்லாம் வந்துடும். அது மாதிரி பெயிண்ட்லாம் கூட க்ளீன் பண்ணுறது நல்லா க்ளீனாக வந்துடும். எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனாமல் தின்னர் தான் யூஸ் பண்ணணும்.